ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்னொரு டெரிவேஷன் பார்க்க போறோம். மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டுகளினால் உருவாகும் மின்புலம். இரண்டு தட்டுகள் இருக்கு. ரெண்டுமே எப்படிப்பட்ட தட்டுகள்? முடிவிலா தட்டுகள். முடிவிலா தட்டுகள். அதுல ஒரு தட்டினுடைய மின்னூட்ட அடர்த்தி பிளஸ் சிக்மா. ஏன்னா அது நேர் மின்னூட்டம் கொண்ட தட்டு. மற்றொரு தட்டு மைனஸ் சிக்மா மின்னூட்ட பரப்படர்த்தி. ஏன்னா அது எதிர் மின்னூட்டம் கொண்ட தட்டு. இப்ப இந்த இரண்டு தட்டுகளுக்கு இடையே ஒரு புள்ளி எடுத்திருக்கோம், P1 பாயிண்ட் 1. அதே போல இந்த இரு தட்டுகளுக்கு வெளியே இந்த பக்கம் P3 பாயிண்ட் 3 அப்படின்ற ஒரு புள்ளி எடுத்திருக்கோம், இந்த பக்கம் P2 பாயிண்ட் 2ன்ற புள்ளி எடுத்திருக்கோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இரு தட்டுகளுக்கு இடையே உள்ள ஒரு புள்ளியில் மின்புலம் எப்படி இருக்கு, இந்த இரு தட்டுகளுக்கு வெளியே உள்ள புள்ளிகளில் மின்புலம் எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு முடிவிலா தட்டினால் உருவாகும் மின்புலம், அதற்கான சமன்பாடை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தா, மின்புலம் E is equal to sigma by 2 epsilon naught. அது உங்களுக்கு தெரியும். இப்ப அதை வச்சுதான் இதை பார்க்க போறோம். இப்ப இங்க என்ன இருக்கு? நேர் மின்னூட்டம் கொண்ட தட்டு இருக்கு. அப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும், மின்விசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் துவங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். அப்ப இந்த நேர் மின்னூட்டம் கொண்ட தட்டை பொறுத்தளவுல மின்விசை கோடுகள் எப்படி போகும்? இதுல இருந்து வெளிநோக்கி தான் போகும். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் இப்படி வெளிநோக்கி போகும். இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருந்து வெளிநோக்கி அந்த மின்விசை கோடுகள் போகும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எதிர் மின்னூட்டம் கொண்ட தட்டு. எதிர் மின்னூட்டத்தில் மின்விசை கோடுகள் என்ன செய்யும்? முடிவடையும் படிச்சிருக்கோம். அதாவது நேர் மின்னூட்டத்தில் துவங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எதிர் மின்னூட்டத்தை நோக்கி மின்விசை கோடுகள் உள்நோக்கி வரும், அதை நோக்கி வரும். அப்ப இந்த தட்டை பொறுத்தளவுல மின்புலம் எப்படி இருக்கும்னா, இதை நோக்கி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம்னா இதை நோக்கி இருக்கும், இந்த சைடு பார்த்தோம்னா அதை நோக்கி இருக்கும். இப்ப இந்த நேர் மின்னூட்டத்தால் உருவாகக்கூடிய மின்புலம் அதை E பிளஸ் வச்சிருக்கோம். இப்ப இந்த சைடு எடுத்துக்கிறோம். இந்த தட்டினால் உருவாகக்கூடிய மின்புலம் எது? E பிளஸ். இதோடைய திசை டைரக்ஷன் எது? இந்த பக்கம். ஏன்னா வெளிநோக்கி தான் இருக்கும். இதே இந்த தட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா E பிளஸ் எப்படி இருக்கு? இந்த தட்டிலிருந்து வெளிநோக்கி இருக்கு E பிளஸ். இதுதான் அதனுடைய திசை. இங்க எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த நேர் மின்னூட்டத்தால் உருவாகக்கூடிய மின்புலத்தின் திசை எப்படிதான் இருக்கும்? வெளிநோக்கி. அதை இங்க இருந்து நீ கால்குலேட் பண்ண, அப்படியே வெளிநோக்கி இருக்கும், வெளிநோக்கி. சரியா? சரி. இப்ப இந்த எதிர் மின்னூட்டம் கொண்ட இந்த தட்டை எடுத்துக்கிட்டோம்னா இதற்கு மின்புலம் எப்படி இருக்கும்னா, இந்த தட்டை நோக்கி இருக்கும். இந்த P3 என்ற புள்ளியில பார்த்தோம்னா E மைனஸ் தான் இதனுடைய மின்புலம். அது எப்படி இருக்கு? இந்த தட்டைன்னு நீங்க எடுத்துக்கிற கூடாது. இந்த நீ எதிர் மின்னூட்டம் கொண்ட தட்டை நோக்கி இந்த E மைனஸ் இருக்கு, அப்படிதான் எடுத்துக்கணும். அதே போல இங்க P1 என்ற புள்ளியில பார்த்தோம்னாலும் இதனுடைய மின்புலம் எப்படி இருக்கு? E மைனஸ் இந்த தட்டை நோக்கி இருக்கு. இதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னாலும் இதனுடைய மின்புலம் எப்படி இருக்கும்? இந்த தட்டை நோக்கி இருக்கும், E மைனஸ். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்ப என்ன செய்யலாம்? இந்த டெரிவேஷனுக்கு போகலாம். சரி, இப்ப P1 என்ற புள்ளியை வச்சுக்கிறோம். இப்ப இந்த P1 என்ற புள்ளியில மின்புலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, இப்ப இந்த நேர் மின்னூட்டம் கொண்ட தட்டினால் உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய திசை எது? வெளிநோக்கி இருக்கும். அப்ப E பிளஸ் மைனஸ் அம்புக்குறி இந்த பக்கம் போட்டிருக்குன்னா சரி. அடுத்து இந்த எதிர் மின்னூட்டம் கொண்ட இந்த தட்டினால் உருவாகக்கூடிய மின்புலம் அது அந்த தட்டை நோக்கியே தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால E மைனஸ் அது இந்த தட்டை நோக்கி இருக்கு. சரியா? ஆக மொத்தத்துல இந்த P1 என்ற புள்ளியில இந்த E பிளஸ் என்ற மின்புலமும் E மைனஸ் என்ற இந்த மின்புலமும் ரெண்டும் எந்த திசையில இருக்கு? ஒரே திசையில இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒரே திசையில இருந்தா ரெண்டு மின்புலங்களையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னு சொல்லி நம்ம டெரிவேஷன்ல பார்க்கலாம். இப்ப P2ன்ற இந்த புள்ளிக்கு வந்துடும்.
இங்க E பிளஸ் அதனுடைய திசை இது வெளிநோக்கி, E மைனஸ் அதனுடைய திசை இந்த பக்கம் இருக்கு. அப்ப ஒன்றுக்கொன்று எந்த திசைகள்ல இருக்கு? எதிர் திசையில இருக்கு. அப்ப இங்க இந்த மின்புலத்தையும் நம்ம கூட்டும் போது என்ன ஆகும்னா ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா என்ன அளவுல சமமா இருந்தாலும் திசையில எப்படி இருக்கு? எதிர் திசையில இருக்கிறனால ரெண்டும் கேன்சல் ஆகி இங்க 0 வந்துடும். அதையும் நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த P3 அப்படின்ற இந்த புள்ளியில பார்த்தோம்னாலும் E பிளஸ் உடைய திசை இது, E மைனஸ் உடைய திசை இது. ஆனா என்ன என்னது? அளவுல ரெண்டும் சமமா இருக்கு, திசையில வெவ்வேறா இருக்கு. அப்ப ஒன்ன பிளஸ் எடுத்தா இன்னொன்னு மைனஸ் எடுக்கணும். அப்ப இங்கேயும் அது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஆக இரு தட்டுகளுக்கு இடையே உள்ள புள்ளியில் மின்புலம் இருக்கும். இரு தட்டுகளுக்கு வெளியே உள்ள புள்ளிகளில் அது எங்க இருந்தாலும் சரி மின்புலம் என்னது? சுழி 0 தான் இருக்கும். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப நம்ம டெரிவேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் சிக்மா மற்றும் மைனஸ் சிக்மா இரு தட்டுகளின் மின்னூட்ட பரப்படர்த்திகள். அடுத்து மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டின் மின்புல மதிப்பு. ஏற்கனவே நம்ம பார்த்த டெரிவேஷன். ஒரு மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டு இருக்கு. அதனுடைய மின்புல மதிப்புக்கான கோவை அதாவது சமன்பாடு என்னன்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்ப இங்க இரு இணைத்தட்டுகள் இருக்குன்னா இந்த ஒவ்வொரு தட்டும் எவ்வளவு மின்புல மதிப்பை உண்டாக்கும்? இதே அளவு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் அளவுள்ள மின்புலத்தை உருவாக்கும். அடுத்து P2 மற்றும் P3 ஆகிய புள்ளிகள் தட்டுகளுக்கு வெளியே உள்ளன. Therefore மின்புலம் E வெளியே, அதாவது தட்டுகளுக்கு வெளியே மின்புலம். என்ன செய்யணும்னு சொன்னேன்? அந்த E பிளஸ் வெக்டாரையும் E மைனஸ் வெக்டாரையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும், கூட்டணும். இப்ப இந்த E பிளஸ் அதுக்கு என்னது மதிப்பு? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். E மைனஸ்க்கு என்ன மதிப்பு? அதுக்கும் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஆனா இந்த ரெண்டும் வெவ்வேறு திசையில இருக்கு. எங்க? அந்த ரெண்டு தட்டுகளுக்கு வெளியே, அதாவது P2 மற்றும் P3 புள்ளிகள்ல இந்த ரெண்டு வெக்டாரும் எதிரெதிர் திசையில இருக்கிறனால ஒன்ன பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இந்த வெக்டரை நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்? மைனஸ்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அதுதான் அங்க கொடுத்துருக்கு. இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இரு தட்டுகளுக்கு வெளியே உள்ள புள்ளியில் மின்புலம் எப்பயுமே என்னது? சுழி 0வா தான் இருக்கும். அடுத்து P1 எனும் புள்ளி தட்டுகளுக்கு இடையே உள்ளது. இந்த P1 0.1 என்ற இந்த புள்ளி ரெண்டு தட்டுகளுக்கும் இடையே இருக்கு. இங்கு நம்ம ஏற்கனவே இந்த டயக்ராம்ல பார்த்தோம். E பிளஸ் வெக்டார் மற்றும் E மைனஸ் வெக்டார் ஆகியவை இணையாக உள்ளன. இணையாக என்ன? ஒன்றுக்கொன்று இணையாக ஒரே திசையில் உள்ளன. அப்ப ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? இங்கேயும் ஆட் பண்ணணும். அப்ப therefore E உள் அப்படின்னா என்னது? தட்டுகளுக்கு இடையே உள்ள ஒரு புள்ளியில் மின்புலம். E பிளஸ் வெக்டாரையும் E மைனஸ் வெக்டார் ரெண்டையும் ஆட் பண்ணு. அப்ப சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இங்கேயும் என்ன வருது? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஆனா குறி ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஏன்னா ஒரே திசையில இருக்கிறனால இதுக்கும் பிளஸ் மதிப்பு தான் நம்ம போடுறோம். இந்த வெக்டாருக்கும் என்னதான் போடுறோம்? பிளஸ் மதிப்பு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன? எப்படி ஆட் பண்றது? பொதுவா மீசியமா எடுக்கிறோம். ரெண்டுக்குமே பகுதியில 2 எப்சிலான் நாட் இருக்கனால 2 எப்சிலான் நாட்ன்றத பொதுவா மீசியமாவா எடுத்துக்கிட்டு சிக்மா பிளஸ் சிக்மா ஆட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்குது? 2 சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இப்ப 2 கெட் கேன்சல், 2 கேன்சல் ஆயிருது. அப்ப கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குது? E உள், அதாவது உள்ளே உள்ள ஒரு புள்ளியில் மின்புலம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 சிக்மா பை எப்சிலான் நாட். 2 எப்சிலான் நாட் கிடையாது, சிக்மா பை எப்சிலான் நாட். இதுல 1 மார்க்ல கேட்பாங்க, இரு இணையான முடிவிலா தட்டுகளுக்கு இடையே உள்ள ஒரு புள்ளியில் மின்புலம் என்ன அப்படின்னு கேட்டா 1 மார்க்ல சிக்மா பை எப்சிலான் நாட். அதே நேரத்தில் இரு இணையான முடிவிலா தட்டுகளினால் உருவாகும் மின்புலம் தட்டுகளுக்கு வெளியே உள்ள புள்ளியில் கேட்டா என்னது? சுழி 0 அப்படின்னு சொல்லணும்.